சிறப்பா இருந்தது. ஒடிசால ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அந்த இடத்துல பொறுப்பு எடுத்தார். அப்ப என்ன சொன்னாரு? இதற்கு காரணமான ஒருத்தரை விட மாட்டேன், நீங்க தாங்க காரணம். ட்ரெயின் ஆக்சிடென்ட் எடுத்தா பொறுப்பு எடுங்க, நீங்க பொறுப்பெடுத்தீங்களா அந்த இடத்துல? இப்படி பல உதாரணங்கள். என்ன காரணமானவர்கள்லாம் ஒட்டுமொத்தமா நீங்க உடனே ஆட்சியில மேலிடத்தே போயிட முடியுமா சார்? அதுல யாரெல்லாம் எக்ஸிகியூஷன் பார்ட்ல இருக்காங்களோ அவங்கள தான் சார் சொல்ல முடியும். செஞ்சு நீங்க சொல்லாதீங்க, அவரை தான் சொன்னாரு, அவர் பொறுப்பெடுக்கிறாரு, அதை பாராட்டணும்னு. 75 மார்க் எடுத்துட்டாங்க, அதான் 75 மார்க் எடுக்கணும்னு நினைச்சோம், 60 மார்க் எடுத்தாங்க, அதனால நாங்க அதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னாரு. அவர் அப்படி கூட கொண்டாடலங்கிறாரு. இல்ல இல்ல, நான் அதுக்கு ஆச்சாரி சார் சொன்னதுல ஒரு விஷயம், தகுதி அண்ட் திறமையின் அடிப்படையில இவங்களை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்போ இந்த நாட்டுல ஒரு 13% 14% இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள ஒரு தகுதி உடையவர் கூட உங்களுக்கு கிடைக்கல கேபினெட்ல இன்க்ளூட் பண்றதுக்கு. அப்ப எந்த அளவுகோலை வச்சு இந்த தகுதிகளை நீங்கள் வந்து எந்த தகுதி அவர் கட்சியில எந்த தகுதி இல்ல அவர் கேள்வி நான் திரு ஆச்சாரி ரொம்ப நேரமா குறிப்பிட்டு அவர் தான் சொல்றாரு, ஒரு இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள்ல ஒரே ஒருத்தரை தகுதி வாய்ந்தவராக திறமை வாய்ந்தவராக நீங்க பார்க்கலையா இஸ்லாமியர்கள்ட்ட அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது அதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி சபீர் வந்து ஒரு பாயிண்ட் சொன்னாரு. கண்டிப்பா பதில் சொல்றேன். இல்ல சபீர் சொன்னதுக்கு தான். சபீர் ஒண்ணு வந்து பேசினாரு சிவராஜ் சிங் சௌஹானை பத்தி. இன்ஃபேக்ட் வந்து சிவராஜ் சிங் சௌஹானுக்கு கொடுத்திருக்கிற இந்த பொறுப்பு இருக்கு இல்லைங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், இந்த ஊரக வளர்ச்சித்துறை, இந்தியாவுடைய டோட்டல் பட்ஜெட்ல டிஃபென்ஸ் பட்ஜெட்டுக்கு அதிகபட்சமா, அதுக்கு அடுத்ததா அதிகபட்சமான பட்ஜெட் வந்து ரூரல் டெவலப்மெண்ட். மிக முக்கியமான துறைகள். அந்த இடத்துல வந்து அவரை வந்து எதுவும் ஒதுக்கி வைக்கல. அதுல வந்து இந்த முறை அவர் என்ன சொல்றாரு, ஆர்எஸ்எஸ் பேக்கிங்னால அந்த ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் சொன்னதுனால கொடுத்துட்டாங்கிறாரு. சார் அது வந்து சபீர் என்னமோ வந்து இங்க டெல்லியில வந்து உட்காந்து பார்த்தது மாதிரியும் ஆர்எஸ்எஸ் தலைவர்களோட மீட்டிங்ல இவரும் உட்காந்து பார்த்த மாதிரி சும்மா யூகத்தின்படி எல்லாம் பேசுறது சபீருக்கு இது வந்து ஒத்து வராது. பேசணும்ன்றதுக்காக நான் டெல்லி வந்து உட்கார்ந்து பேசணும்னு கூட கிடையாது. தலைவர்கள் வந்தாங்க, மீட்டிங் நடந்துச்சு, அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாங்க, ஆர்எஸ்எஸ் கொடுத்த கேண்டிடேட்ஸ் நீங்க கன்சிடர் பண்ணல அப்படின்றது ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது. உங்களுக்கு நீங்க அதான் சொல்ற இல்லீங்களா, ஆர்எஸ்எஸ்க்கு பாஜக இடையில இந்த குடுமி முடிகிறது இதெல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு. என்னைக்கு வந்து ரிசல்ட் வந்துடுச்சு, 3வது தடவை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார். இந்த பழைய கதெல்லாம் தூக்கி மூட்டை கட்டிட்டு அடுத்து நடக்க போறதை பத்தி பேசுவோம். அடுத்த 5 வருஷம் என்னென்ன பண்ண போறோம், அதான் சொன்ன இல்லீங்களா, வளர்ச்சியான ஒரு பாரதம், என்டிஏன்றது கூடிய ஃபுல் நியூ இந்தியா, டெவலப்டு இந்தியா, ஆஸ்பிரேஷனல் இந்தியா, அதை பத்தி தான் வந்து பிரதமர் சொல்லியிருக்காரு. நீங்க வந்து இஸ்லாமியர்களை பத்தி ரொம்ப அக்கறையா வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. நான் வந்து ஒண்ணு சொல்றேன், அதாவது வந்து பிரதமருக்கு இன்னும் 5 வருடம் இந்த அதாவது என்டிஏ இந்த ஆச்சாரி நீங்க கடந்த 5 ஆண்டுகள்ல யார் அமைச்சரா இருந்தா? இல்ல கடந்த 5 ஆண்டுகள்ல யார் அமைச்சரா இருந்தா? நீங்க தான் ஆட்சியில் இருக்கீங்க மத்தியில. 2019 இருந்து 24 வரை எந்த இஸ்லாமியர் அமைச்சரவையில் இருந்தாங்க? சரி, அதான் சொல்றேன். இன்னும் 5 வருஷம் இருக்குன்னு சொல்றீங்க. அதான் பிரரோகேட்டிவ். மாற்று கருத்தே இல்ல. ஆனா நீங்க தகுதி திறமைன்னு சொன்ன பிறகு அப்படியான தகுதி திறமை வாய்ந்த ஒரே ஒருவர் உங்களுக்கு கிடைக்கலையான்னு கேக்குறாரு. இதே கேள்வியை நீங்க தேர்தலுக்கு முன்னாடி வச்சீங்க. ஒரு வைஸ் சான்சலரா இருந்த கேரளால இருந்த ஒரு நண்பருக்கு பாஜக அலுவலருக்கு சீட்டு கொடுக்கலையா? இதே கேள்வி சபீர் கேட்டுக்கிட்டு இருந்தார். முஸ்லிம்களுக்கு வந்து நீங்க சீட்டு கூட கொடுக்க மாட்டேன்றீங்க. அன்பார்ச்சுனேட்லி அவர் தோத்து போயிட்டாரு. ஒருவேளை அடுத்த தடவை அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம். ஏன்னா நாங்க வந்து பர்சே முஸ்லிம்களுக்கு எதிரி இல்லைன்றதை தான் நாங்க ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஒரு தடவை வந்து இஸ்லாமியர்கள் 2 பேர் சார் லோக்சபாலையும் மெம்பர் கிடையாது, ராஜ்யசபாலையும் மெம்பர் கிடையாது, பட் கேபினெட்ல இருக்காங்க. அதாவது இந்த தேர்தல்ல போட்டியிடாத ஒரு கிறிஸ்தவருக்கு கொடுத்திருக்கோமா இல்லையா? அததான் ஏன் ஒரு இஸ்லாமியருக்கு தர முடியலன்னு கேக்குறாரு. இல்ல அதையும் சுட்டி காட்டுறாரு. திறமை அப்படின்னு பேசும்போது இந்த நாட்டுல ஒரு இஸ்லாமியருக்கு தகுதியும் திறமையும் இல்லையா அப்படின்றது லிமிட்டட் பாயிண்ட். அதாவது பிரதமர் யாரை வந்து மந்திரியா வச்சுக்கணும், தன்னுடைய சகாவா வச்சுக்கணும்ன்றதுக்கு நீங்களும் நானா வந்து क्वेश्चन பண்ணக்கூடிய அத்தாரிட்டி கிடையாது. மாற்று கருத்தே இல்ல சார். இல்ல சார், மாற்று கருத்தே இல்ல சார். இப்படி வச்சுக்கலாம் சார். இல்ல நீங்க சொல்றத நான் ஏற்றுக்கொள்றேன். பிரதமருக்கு தன்னுடைய சகாவாக அமைச்சரவையில் யார் இருக்க வேண்டும் என்கிற முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரமும் உரிமையும் இருக்கிறது, விருப்பம் இருக்கிறது.
அவருக்கு இதுல ஒருவேளை இதுல இருந்து யாரும் இல்ல அப்படின்னு வச்சுப்போம், அவ்வளவுதான். சகாவாக வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு இஸ்லாமியரும் இல்லை அப்படின்னு பார்க்கணும். சார் எப்ப கொடுக்கணுமோ அந்த வாய்ப்பு அவர் கொடுப்பாரு. நம்ம இன்னைக்கே வந்து கொடுக்கணும்னு ஏதாவது கட்டாயம் நான் தான் சொன்னேன் 5 ஆண்டுகளும் முடிஞ்சிருச்சு, அடுத்த 5 ஆண்டுகள் சொல்றீங்க. அரசியல் சாசனத்துல அது மாதிரி எழுதி இருக்குதா? அரசியல் சாசனத்துல ரிசர்வேஷன் அமைச்சரவையிலயும் வந்து இது மாதிரி ரிசர்வேஷன் கொடுக்கணும். நம்ம பிரசன்னா சொல்றாரு பாத்தீங்களா, அதாவது வந்து சமூக நலத்தை வந்து சமூக நீதிக்காக இப்படி ரிசர்வேஷன் கொடுக்கணும். சார் இது எல்லாமே நம்மளுடைய வசதிக்கு பேசுறதுதான் சார். தகுதி திறமைன்னு சொன்னதுனால அவர் கேள்வி எழுப்பினாரு. ஏற்கனவே ரிசர்வேஷனுக்குலாம் தகுதி திறமை அடிபட்டுருச்சுன்னோம், இடபிள்யூஎஸ் வந்து பிறகு அதை மாத்திக்கிட்டோம். இப்படி ஒவ்வொரு முறை மாற்றங்கள் வரும். ரவி குறுக்கிட்டு வருமாறு உங்களோட ஒத்த கருத்து அவற்றை கேட்டுரும். இந்த ஒரு வரையில பதில் சொல்லலாம், ஒருவர் கூட கிடைக்கலையாங்கிறதுக்கு ஒரு வரையில பதில் சொல்லிடுறேன். 62 வருட இந்தியாவில் நீங்க சச்சார் கமிட்டி அமைத்து முஸ்லிம் சகோதரர்களுடைய நிலைமை என்னவா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்க. அன்னைக்கே கொடுத்திருந்த அந்த 16 அம்ச திட்டத்தில் ஏதாவது ஒரு 3 அம்ச திட்டத்தை நீங்க கொண்டு வந்திருந்தீங்கன்னா அதற்கான தகுதிகள் தன்னை போல வந்திருக்கும். இப்போ அதை நாம எல்லாமே கட்டாயத்தின்படி தான் இருக்கணும். இல்லைங்க, 62 வருடமா கண்டுக்காம ஒரு சச்சார் ரிப்போர்ட் பார்க்கும்போது, சச்சார் ரிப்போர்ட் அமைச்சது காங்கிரஸ் தானே, அதுதானே அதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தது. ஆரம்பத்தில இருந்து இஸ்லாம் சகோதரர்களுடைய நிலைமை இப்படித்தானே இருந்தது. கொண்டு வந்து ஏதாவது ஒரு முன்னேற்பாடு பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு அது வந்து வேற விதமா பயனளித்திருக்கும். ஒண்ணு, ஸ்லீப்பிங் பார்ட்னரை பத்தி ஒரு கருத்து சொன்னீங்க. அந்த கேள்வி கேட்ட முறையில ஒரு சின்ன தவறு இருந்தது. அவங்க கேள்வி கேட்கும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா, சம்சாரம் அது மின்சாரம் ரகுவரன் மாதிரி கேள்வி கேட்டாங்க. எல்லாத்தையும் நாங்க தான் கொடுக்குறோம், நீங்க ஸ்லீப்பிங் பார்ட்னர் தானே அப்படின்னாங்க. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, கோடெல்லாம் அரசாங்கம் ஸ்லீப்பிங் பார்ட்னர் கோட கூட்டு மட்டுப்படுத்தல, அதுக்கு பதிலா நான் ஸ்லீப்பிங் பார்ட்னராவே இருக்கேன்னு சொன்னாங்களே ஒழிய கேள்வி கேட்ட அந்த ரகுவரனை தான் நீங்க வந்து கேட்கணும். ஏப்பா ஒரு கூட்டு குடும்பத்துல சம்பாதிக்கிறவன் சம்பாதிக்காதவன் வசதி உள்ளவன் திறமை உள்ளவன் பார்க்க கூடாது. இது ஒரு கூட்டு குடும்பம். ராகுல் காந்தி ஒரே அட்வைஸ் क्वेश्चंसா வருது, எல்லாத்துக்கும் பொறுமையா பதில் சொல்றாரு. அப்ப அவர் ஏன் பத்திரிகைகளை பிரஸ் மீட் வச்சு சந்திக்கிறாரு, எல்லாருக்கும் பொறுமையா பதில் சொல்றாரு. இப்ப எப்படி ஆயி போச்சு பாருங்களேன். இப்போ சமீபத்திலே ஒரு இப்ப இல்ல அவர் சொல்றாரு அந்த பிரஸ் மீட் போய் நடந்து அதானே சொல்றீங்க. உங்களுக்கு 2 வரியில நான் எடுத்து சொல்றேன். நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. இல்லங்க, இந்த பிரஸ் மீட்ல நான் 2 விஷயம் சொல்றேன். அவர் ஜெயிச்சிட்டாரு, சம்சாரம் மின்சாரம் மாதிரி ஆயிட்டாரு. இல்ல இல்லங்க, ஒவ்வொரு முறையும் கேள்வி கேக்குறவன் கேட்டவன் ஆயிரான். ஒரே வரியில இந்த சமீபத்திய ராகுல் காந்தி ஐயாவுடைய பிரஸ் மீட் சொல்றேன். கேள்வி கேக்குறாங்க, நாளைக்கு என்ன நடக்கும் நான் இருங்க கேட்டு சொல்றேன், என்ன நடக்கும் நான் இருங்க கேட்டு சொல்றேன். மெயின் கிளைமாக்ஸ்க்கு வரேன். நீங்க ராய்பரேலியை விடுவீங்களா அல்லது இதை விடுவீங்களா, வயநாடு விடுவீங்களா? சரி, அவ்வளவுதான். சோ எதுக்கும் பதில் சொல்லாத ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் சந்திக்கவே சம்பந்தப்பட்டதையே கூட பதில் வர இன்றைய தலைப்புல சர்வே முடிவு நம்ம பார்த்துட்டு பிரசன்னா அவருடைய நிறைவு கருத்து எடுத்துலாம். இந்திய அரசினுடைய முதல் அமைச்சரவை கூட்டம் மோடி அரசில் பிரதானமாக செயல்படுத்தப்பட போவது பாஜகவுடைய செயல் திட்டங்கள் செயல்படுத்தப்படுமா, கூட்டணியின் செயல் திட்டங்களா அப்படின்னு கேட்டிருந்தோம். கூட்டணியின் செயல் திட்டங்கள் 57%, பாஜகவின் செயல் திட்டங்கள் 43%, கிட்டத்தட்ட அப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. திரு பிரசன்னா, இது ஒரு கூட்டணி அமைச்சரவை அமைத்து கூட்டணியில் இருக்கக்கூடிய திரு சந்திரபாபு நாயுடு, கூட்டணியில் இருக்கக்கூடிய திரு நிதிஷ்குமார், கூட்டணியில் இருக்கக்கூடிய ஷிண்டே உள்ளிட்டவர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டு ஒரு பட்டியல் வெளியில் வருதுன்னா கூட்டணியாக அவர்கள் பேசி முடிவு செய்து தான் வந்துருக்காங்க. இதில் உங்களுக்கு இவ்வளவு கேள்விகளும் சிக்கல்களும் ஏன் வருது?